ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 45 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சில் எனக்கு டே 12. இன்றைக்கி ஒரு பர்சனல் வேலையாக ஊருக்கு கிளம்புறேன். 5 மணிக்கெலாம் கிளப்பி விட்டாங்க. அதான் ஃபேஸ் இவ்வளோ டல்லு. போகிற வழியில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் நிறுத்திட்டு கொண்டு போன வே ப்ரோட்டீன் குடிச்சினேன். அகைன் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அதை விட சூப்பரான ஸ்பாட்டில் நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி எப்படியும் ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ண முடியாது, பட் கண்ட்ரோலாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் நம்ம நினச்சது எனக்கு நடந்திருக்கு. இந்த ஸ்பாட்டில் பாதாம் பால் ஃபேமஸ்னு சொல்லி டெம்ப் பண்ணிட்டாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்டேன். அப்படியே ஜாலியாக ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். போகிற வழியில் இதை பார்த்தோம். நான் இதை உடும்புன்னு சொன்னேன், பட் யாரும் நம்பலை. வீடியோ பார்க்குற நீங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. இந்த புளிய மரத்தை ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நேச்சர் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டடானு யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது புளியை பறித்து தரணுமா. அதெல்லாம் உயிருக்கு ஆபத்துன்னு முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். ரூமுக்கு போகிற வழியில் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ரெஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுது. ஆடு மாடு பேர்ட்ஸ்னு சூப்பராக இருந்துச்சு. லஞ்சுக்கு எல்லாரும் உள்ள சாப்பிட போயிட்டாங்க. நான் அப்படியே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த புளி சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை டிராவலுக்குனே கண்டுபிடிச்ச ஒரு பங்கமான காம்போ. உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. இங்கே இருக்க டைம் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப டைம் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ரூமுக்கு ரீச் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் பக்கத்தில் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல தரிசனத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. காலையிலேருந்து காஃபி குடிக்கவே இல்லைன்னு ஒரு மன வருத்தம். கோயில் பக்கத்துலேயே ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கி குடிச்சிட்டு நைட்டு டின்னரும் அதே ஃப்ரெண்டு வீட்டில் தான் சாப்பிட்டு தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் போகிற வழியில் தஞ்சாவூர் பெரிய கோயில் போகலான்னு ஒரு பிளானு. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால செம்ம ஹாப்பி. பட் வெயிலில் போயிட்டோம், கால் பொசுங்கிடுச்சு. என்னதான் இருந்தாலும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கும் பெரிய கோயில். அப்புறம் வேற வர வழியில சூப்பராக ஒரு ஃபேமஸான கடையில் மட்டன் மந்தியை நாக் அவுட் பண்ணிட்டு நைட்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சூடாக ஒரு காஃபியை போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப பிஸியாக ஓடிட்டே இருக்கேன் என் லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு ட்ராவல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப். அண்ட் நாளைக்கு வழக்கம் போல் ஒர்க் ஜிம்னு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யுவர் செல்ஃப்.